இன்னைக்கு ஒரு வாட்டியும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் கையில் எடுக்கும் போது சபையில் இருக்கிற நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட இருதயம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, நான் பாவி, இந்த வாரம் முழுவதும் உமக்கு விரோதமான காரியங்கள் நான் செஞ்சிருந்தா என்னை என்ன பண்ணுங்க? ஆட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, மாட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆசாரமனைக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இதை என்ன பண்ணுங்க? பலி செலுத்துங்க. திருப்பி அடுத்த மாதம் வருவான், அடுத்த மாடை எடுத்துன்னு வருவான், திருப்பி அதே பாவம். புரியுதா நான் சொல்கிறது? அதே பாவம், திருப்பி அதே மாடு வெட்டுங்க. என் பாவத்தை என்ன பண்ணுங்க? புதிய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற சபையாக நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரம் வாழ்கிறோம். திருப்பி ஆண்டு சமூகத்துக்கு வரும். ஆண்டவரே, போன மாதம் ஃபுல்லாக நான் ஒழுங்காக என்ன பண்ணல, வாழலை, நான் பாவம் செஞ்சுட்டேன், என் வாயில் சுத்தமான வார்த்தை வந்துருச்சு, நான் தவறான காரியங்கள் செஞ்சுட்டேன், என்ன பண்ணுங்க? மன்னிங்கன்னு கேட்குறோம். அந்த கப்பையும் அந்த ரசத்தையும் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? மன்னிங்க, மன்னிங்க. இதை தான் பழைய ஏற்பாட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற தலைப்பு, தேவன் விரும்பக்கூடியது எது? இந்த காலை வேளையில் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற சபைக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். தேவன் விரும்பக்கூடியது எது என்பதை நாம் என்ன பண்ணணும்? நன்றாய் தெரிந்திருக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் படித்தீங்கன்னா கண்டிப்பான காரியங்களை என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் வெளிப்படுத்தினாங்க. ஒரு 2000 வருஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்புறம், அந்த 12 சீசர்களுக்கு அப்புறம் அநேகர் என்ன பண்ணுறதில்ல? இதை குறித்ததான காரியங்களை என்ன பண்ணுறதில்ல? பேசுவதில்லை. சபையில் நடக்கிற ஒழுங்கு, இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம் இருக்குதா இல்லையான்னு அநேக பேர் என்ன பண்ணுறதில்ல? பேசுறதில்ல. ஆனால் இன்னும் அங்கங்கே பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க? சில பேர் போதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஏசாயா அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. 12:13 வசனம் ரொம்ப சத்தமாக வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்படி நீங்கள் சபைக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி கேட்டது யாருன்னு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏசாயா மூலமாக என்ன பண்ணுறாரு? இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த காலை வேளையிலையும் நம்மளும் சில ஆராதனைகளை என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்கென்று செய்கிறோம். அப்படிப்பட்ட ஆராதனையை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாருன்னா நம்ம என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. வீண் காணிக்கைகளை, இது தேவனாகிய கர்த்தரால மாத்திரம் தான் சொல்ல முடியும். எந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். காணிக்க வேணான்னு சொல்லி எந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தரால தெளிவாக ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு. வீணான காணிக்கை என்ன பண்ண தேவையில்லை, என்னோட சந்ததிக்கு கொண்டு வர தேவையில்லை. படிங்கம்மா. தூபம் காட்டுதல் எனக்கு என்னவா இருக்கா? அருவருப்பாய் இருக்கிறது. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. ஓய்வு நாளையும், ஓய்வு நாள்லாம் இந்த 7வது நாளில் நம்ம அமர்ந்து தேவனுடைய கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாளையும், இல்லை இந்த ஸ்பெஷல் மீட்டிங், உபவாச ஜபம், இப்படி பண்ணுற காரியங்களையும் அவர் என்ன சொல்கிறார்? படிங்கம்மா. இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? சகிக்க மாட்டேன். இன்னைக்கு இதை எவ்வளோ ஆழமாய் அவர் இருதயத்தில் வேதனைப்பட்டாரா இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுவார்? நம்ம நினைக்கிறோம் சபைகள் நடந்து கொண்டிருக்கு, தடை இல்லாமல் என்ன பண்ணுறது? நடந்து கொண்டிருக்கு. சபைகள் பெருகி கொண்டிருக்கு, ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கு, அங்கங்கே சபைகள் என்ன பண்ண உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு இருதயம் இருக்கணும். அது என்னை உண்டாக்கின தகப்பனுக்கு பிரியமான ஆராதனையா. இன்னைக்கு சபை கட்டப்படும் போது எல்லாரும் என்ன சொல்கிறோம்? அல்லேலூயா, ஆமேன், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த சபைகள் நிஜமாக தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு ஆராதனை நடக்கிற ஸ்தலமான்னு கேட்டால் அது ஆண்டவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நேரம் சபைகள் கட்டப்படும் போது, சபைகள் பெருகும் போது, அநேக திரளாய் சபைக்குள்ளே சேர்க்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் யோசிக்கணும், தேவனாகிய கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரா? என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க? நான் போன வாரம் அழகாக சொன்னேன். ஆண்டவரோட உபதேசத்தை கேட்டு ஓடி போனவங்க தான் என்னது? ஆண்டவரோட உபதேசத்தை கேட்டு ஓடி போனவங்க தான் யார்? அதிக பேர். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வெறும் சிலர் தான். இன்னைக்கு இன்னும் ஆழமாக போய் 21 வசனம் வாசிங்கம்மா. 22வது வசனம் வாசிங்க. உன் வெள்ளி என்னவாயிருச்சா? வெள்ளி தன்னுடைய தன்மையை என்ன பண்ணுச்சா? இழந்துருச்சா? இன்னைக்கு நீங்களும் நாளும் சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நாம் யாரு? வெள்ளி. ஆனால் நம்ம வெள்ளியாக இருக்கிற நாம் நம்முடைய தேவன் வைத்த அந்த பரிசுத்தத்தை இழந்தோமா இல்லையான்னு யாருக்கு தெரியணும்?
நமக்கு தான் தெரியணும். இன்னைக்கு சில நேரம் சபைக்குள்ளே வந்து அமர்ந்துறதுனால, சபைக்குள்ளே வந்து வசனத்தை கேட்டுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இன்னும் ஒழுங்காக இருக்கிறோம், இன்னும் கரெக்டாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு காரியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு மேல் வீட்டறையில் பண்ணப்பட்ட பிரசங்கம். இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டர் அப்படி ஒன்றும் பிரசங்கம் அவர் பண்ணலையே, என்ன பிரசங்கம் பண்ணார் வேதத்தில் இல்லையனாலும், நீங்கள் கவனமாய் சில காரியங்களை கவனித்து பார்ப்பீர்களானால் அநேக பரிசுத்தவான்கள் பண்ண பிரசங்கத்தை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது புதிதாக இருக்கலாம், சில பேருக்கு இது புதிதெல்லாமலே இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பேச போகிற அந்த சில மணி நேரங்கள் உங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்பீர்களானால் கிறிஸ்துவ வாழ்க்கையின் பரிபூர்ணமான முழுமையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாய் புரிந்து கொள்வீர்கள். கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் செவி கொடுத்து ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்கள், கேளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 25 தேவனாகிய கர்த்தர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார் என்பதை பார்ப்போம். இந்த சபை இந்த இடத்த நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னை நினைவு கூறும்படி எதை நினைவு கூறணும்? யாராச்சும் யோசிச்சிங்களா? எதை நினைவு கூறணும்னு யோசிச்சிங்களா? நீங்கள் எல்லோரும் என்ன சொல்வீங்க? எதை நினைவு கூறணும்? டக்குன்னு என்ன சொல்வீங்க? எதை நினைவு கூறணும்? ஒரு வாட்டியும் எதை நம்ம நினைவு கூறுறோம்? ரத்தத்தையும் அப்பத்தையும் கையில் எடுக்கும்போது எதை நினைவு கூறுறோம்? தேவனுடைய சிலுவை பாடுகளை. ஆனால் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் சிலுவை பாடுக்குள்ளே போனாரா? புரியுதா? சபைக்கு புரியுதா? அந்த பாடுக்குள்ளேயே அவர் கடந்து போகல. ஆனால் அந்த பாடுக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன பண்ண, தன்னோட சீஷர்களை 12 பேரை கூட்டு அப்பத்தையும் இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்குது, இதை என்ன பண்ணுங்க. நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நினைவு கூற முடியும்? அவர் என்ன சொல்ல வர்றார்? சபை இதை தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அநேக நேரம் அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, நீர் சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? சபை புரிஞ்சுக்கோ, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு இது தேவனாகிய கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? புதிய உடன்படிக்கை. அப்பனா பழைய உடன்படிக்கைன்னு ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு. யாத்திராகமும் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லா வசனமும் சத்தமாக வாசிங்க, ஏன்னா ரெக்கார்ட் ஆகும்போது சரியா ஆக மாட்டேங்குது. இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். இது என்ன ரத்தம்? ஒரு ஆட்டை வெட்டியோ இல்லை மாட்டை வெட்டியோ அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு என்ன சொல்றாரு? இது உடன்படிக்கை. இதுதான் முதல்ல தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின உடன்படிக்கை. இந்த ரத்தம் என்ன பண்ணுனா உங்களை என்ன கழுவும். பழைய ஏற்பாட்டோட இருக்கிற உடன்படிக்கையின் ரத்தம் என்ன பண்ணும்? நம்மளை சுத்திகரிக்கும். லேவியாகமும் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தோட உயிர் எதுல இருக்கா? ரத்தத்துல இருக்கு. பாவ நிவர்த்தி பண்ண எதுக்கு கட்டளையிட்டாரா? ரத்தம் வந்து என்ன பண்ணுமா? உங்களோட பாவத்தை என்னுடைய பாவத்தை என்ன பண்ணுமா? கழுவும். இதுதான் என்னது? பழைய உடன்படிக்கை. அப்ப புதிய உடன்படிக்கைன்னு தேவனாகிய கர்த்தர் சொல்வதற்கான அர்த்தம் என்ன? இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 33 to 34. தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அந்நாட்கள்னா அப்ப நான் என்ன உடன்படிக்கையை பண்ண போறேன்? படிங்கம்மா. நியாய பிரமாணத்தை எங்க வைப்பாராம்? உள்ளத்துல வைத்து இருதயத்துல என்ன பண்ணுவாரா? சத்திய வசனத்தை உங்களோட இருதயத்துல என்ன பண்ணுவாரா? கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரா? எழுதுவாராம். பழைய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, நான் சொல்றது என்ன பண்ணுங்க,
கேளுங்க கேளுங்க கேளுங்கன்ற ஸ்டைலில் அவர் என்ன பண்ணியிருந்தார் இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது அவர் என்ன பண்ணுவாரா, சத்திய வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுவாராம், எழுதுவாராம். படிங்கம்மா. நான் அவர்களுக்கு என்னவா இருப்பேன், தேவனாய் இருப்பேன். படிங்கம்மா. இனி ஒருவன் தன் அயலானை நோக்கி, படிங்கம்மா. கர்த்தரை நீ அறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன தேவையில்ல. இன்னைக்கு இந்த காலையில் நான் அடிக்கடி நான் ஸ்டார்டிங்லேருந்து பிரசங்கம் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஆண்டவரை தெரியாது, எனக்கு இந்த சத்தியம் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்ல உங்களால் என்ன பண்ணக்கூடாது, கூடாது. என் பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துக்கு வரும்போது, ஏன்னா சத்திய வசனங்களை உங்ககிட்ட என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இதை யாரும் போதிக்கலன்னு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில் அழகாக சொல்கிறாரு, உன் அயலானோ என்ன பண்ண முடியாது, உன் சகோதரன் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை தெரிந்து கொள்வது என்னன்றதை நான் பிரசங்கம் பண்ண நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், தேவனாகிய கர்த்தர் தான் மெய்யான தெய்வம்னு தெரியும். ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம் என்னான்னு கேட்டால் எல்லாருக்கும் என்ன பண்ணும், ஒருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்னைக்கு இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த புதிய உடன்படிக்கை என்று அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தது சிலுவை மரணத்தை என்ன பண்ண சொல்லி மாத்திரம் நினைவு கூறும்படி அவர் என்ன பண்ணல, சொல்லலை, தன்னை நினைவு கூறும்படி சொன்னார். அப்போ தன்னை நினைவு கூறும்படி நான் அதில் என்னென்னலாம் அடங்கும்னா, சிலுவை மரணம் அடங்கும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 19:9. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, படிங்கம்மா. ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அந்த இன்விடேஷனை தேவனாகிய கர்த்தர் யாருக்கு கொடுக்குறாரு, சீசர்களுக்கு கொடுக்குறாரு. அதை பரிபூர்ணமாய் புரிந்து கொண்டவர்கள் தான் யாரு, நான் சபைக்கு வந்தேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு, சுகம் நடந்துச்சுன்னா நீங்கள் யார் கிடையாது, வாக்கியவான் கிடையாது. ஏன்னா இந்த பிரசங்கம் பண்ண சில முதிர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தோடனே நம்ம நினைக்கிறோம் நம்ம என்னவா இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை தரம் உயர உயர நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் ரகசியத்தை தேவனாகிய கர்த்தர் பிற்கும் போது 12 சீசர்களுக்கு சொல்கிறாரு, நீ நினைக்கிறது எதுவுமே கிடையாது. சபை இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 11:24-25. நல்லா கவனிங்க, என்னை நினைவு கூறும்படி. இன்னைக்கு ஒரு வாட்டியும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் கையில் எடுக்கும் போது சபையில் இருக்கிற நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட இருதயம் என்ன சொல்லுது. ஆண்டவரே, நான் பாவி, இந்த வாழை முழுவதும் உமக்கு விரோதமான காரியங்கள் நான் செஞ்சிருந்தா என்னை என்ன பண்ணுங்க. இதுதான் பிசாசு வச்ச ட்ராப். என்ன ட்ராப்? நான் பாஸ்டர் ரொம்ப குழப்புறேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு, ஆட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, மாட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆசாரியமனைக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இதை என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. திருப்பி அடுத்த மாதம் வருவான், அடுத்த மாடை எடுத்துன்னு வருவான், திருப்பி அதே பாவம். புரியுதா நான் சொல்கிறது? அதே பாவம், திருப்பி அதே மாடு வெட்டுங்க, என் பாவத்தை என்ன பண்ணுங்க, திருப்பி போவான். திருப்பி அடுத்த மாதமும் வருவான், திருப்பி அதே மாடு அதே ஆடு வெட்டுங்க, நான் என்ன பண்ணிட்டேன். இதுவா புதிய உடன்படிக்கை? புரியுதா? புதிய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற சபையாக நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரம் வாழ்கிறோம். திருப்பி ஆண்டவர் சமூகத்துக்கு வரும், ஆண்டவரே போன மாதம் ஃபுல்லாக நான் ஒழுங்காக என்ன பண்ணல, வாழலை, நான் பாவம் செஞ்சுட்டேன், என் வாயில் சுத்தமான வார்த்தை வந்துருச்சு, நான் தவறான காரியங்கள் செஞ்சுட்டேன், என்ன என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு கேட்குறோம். அந்த கப்பையும் அந்த ரசத்தையும் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம், மன்னிங்க மன்னிங்க. இதை தான் பழைய ஏற்பாட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க பரிசுத்தவான்கள். தாவீது தப்பு பண்ணிட்டா ஆடு அடிக்கிறது, இது கிடையாது புதிய உடன்படிக்கை. ஒரு வாட்டியும் ஆண்டோட சமூகத்துக்கு முன்னாடி வரும்போது பாவின் இருக்கிற அனுபவம் ஓகே. ஆனால் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறோம்,
இல்லை நீங்கள் அப்படி சொல்லனா நான் உங்களை விட்டுடுறேன், ஏன்னா நானுமே அப்படி சொன்ன ஒரு நபர் தான். ஏன்னா இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ஆண்டவர் என்னோட இடைப்படும் போது ஐ நீட் டு பி சேஞ்ச். இந்த என்ன அசைச்ச வசனத்தை தான் அவங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறோம். எசேக்கியேல் 36, 26, 27. இருபத்தி ஆறாவது அதிகாரம் 36வது அதிகாரம் 26லேருந்து 27. நல்லா கவனிங்க, புதிய உடன்படிக்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்னா நவமான இருதயத்தை என்ன பண்ணுவாரா? புதிதான ஆவி என்ன பண்ணுவானா? கட்டளையிட்டு நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற கல்லான அந்த உணர்வற்ற இருதயம், ஒரு மாசமும் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிங்கன்னு சொல்ற இருதயம் என்ன இருதயம் தெரியுமா? கல்லான இருதயம். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உங்களோட இருதயம் எப்படி இருக்கணும்? ஃப்ளஷ், உணர்வுள்ள ஒரு இருதயம் என்ன பண்ணணும் உங்களுக்கு இருக்கணும். படிங்கம்மா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இந்த பந்தியில் இந்த புதிய உடன்படிக்கையில் வந்து நிற்கிற நான் முதல்ல என்ன நினைவு கூறுனா, நான் பாவி என்பதை நினைவு கூறுவது செகண்ட். ஃபஸ்ட்டு ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை, இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற புதிய இருதயத்தை எனக்கு என்ன தாரும்? ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது, வாசிங்கம்மா 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை, நல்லா கவனிங்க, உனக்கு தேவனாகிய கர்த்தர் நவமான இருதயத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதை கேட்குறவனுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணும்? கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு காரு வேணும், பைக் வேணும், பணம் வேணும்னு கேட்குறவனுக்கு இது என்ன பண்ணாது? கிடைக்காது. ஏன்னா இந்த ரகசியத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது உங்களுக்கும் எனக்கும் புரியாது. இதை நினைவு கூறும்படி இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் என்ன பண்ணுங்க? பானம் பண்ணுங்க. இது என்னுடைய புதிய உடன்படிக்கையினாலே, புதிய உடன்படிக்கை என்னன்னு பழைய ஏற்பாடை படித்த மொத்த பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணும்? 12 சீசர்களுக்கு தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் புதிய உடன்படிக்கைன்னு எதை சொல்றாருன்னு, இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த விஷயங்களை தான் சொல்றாரு. என்ன பண்ணும்? நிச்சயமாய் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு தான் படிக்கும்போது என்ன பண்ணாது? புரியாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு நான் சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணும்? தெரியும். அமெரிக்காவில் போய் நான் சூப்பர் ஸ்டார்னா அவங்களுக்கு யாரு? தெரியாது. அதே போல தான் சீசர்களுக்கு அவர் போதிக்கும் போது காரியங்கள் நன்றாய் புரியும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது வந்து நிற்கும் போது, ஆண்டவரே எனக்கு நவமான இருதயத்தை தாரும்ன்று வாயை திறந்து கேட்கிற இடத்துல தான் இன்னைக்கு நம்ம பண்ணணும் இருக்கணும். ஆனால் சபையில் நம்ம வந்து எப்படி அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே நான் பாவி, இதுக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படலை, இதுக்காக தேவனாகிய கர்த்தர் உயிர் தரலை, இதுக்காக தேவனாகிய கர்த்தர் நான் மீண்டும் வருவேன். நான் யாரா வருவேன்? மணவாளனா வருவேன். நீ என்னவா இருக்கணும்? மணவாட்டி வந்து நல்லா கவனிங்க, ஆர்மிக்கு போன புருஷன் ரிட்டர்ன் வரும்போது ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க? துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போயிடுவார். என்னது ஆர்மிக்கார் என்ன பண்ணுவார்? துப்பாக்கி எடுத்து தன் வீட்டுக்காரிய சுட்டுட்டு போயிடுவார். எசேக்கியேல் 36, 26. 36, 26. சாரி 36, 37. செய் என்ன பண்ணுவாரா? அவரோட பிள்ளைகளை அவர் ஒழுக்கமாக நடக்க செய்கிற தேவன். நான் பாவம் பண்ணிட்டேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் நிற்கிறீங்கன்னா நம்ம யாரா இல்லை? அவரோட பிள்ளையா இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரோட பிள்ளையா நம்ம என்ன பண்ணல? இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். லாஸ்ட் வசனம் படிங்கம்மா, அதை மறுபடியும் பசிங்கம்மா. என்ன பண்ணணும்? இன்னைக்கு நவமான இருதயத்தை தாரும் என்று நீங்க வாயை திறந்து அவர்கிட்ட கேட்டாதான் அந்த இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மிச்சம் எந்த விஷயத்தை வேணாலும் தருவார். ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு கேட்டால் தருவார். ஆண்டவரே எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறணும்னு தருவார். ஆனால் அதே போல் இந்த விஷயத்தையும் நீங்கள் வாயை திறந்து கேட்டால் தான் இஸ்ரவேலாக இருந்தாலுமே என்ன பண்ணுவார்?
ஆண்டவரே, இந்த பாவ உலையில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், நான் இதை மேற்கொள்ளணும், எனக்கு நீர் பலன் தாரும், எனக்கு நவமான இருதயத்தை தாரும்னு எந்த சந்ததி வாயை திறந்து கேட்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை தருவார். அதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த புதிய உடன்படிக்கையின் ரசத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணுகிற தகுதி உள்ள. இல்லை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கலாம். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? யார் வேணாலும் எடுக்கலாம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, 12 சீசர்கள் கூட்டு தேவனாகிய கர்த்தர் அமர்த்துறாரு. அமர்த்தி என்ன பண்ணுறாரு, அப்பத்தை பிட்டு ரத்தத்தை கொடுத்து இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்குது, இது என்னோட ரத்தமாக இருக்குது, இது என்னோட சதையாக இருக்குது, என்ன பண்ணுறாரு, 12 பேருக்கு போதிக்கிறார். நல்லா கவனிக்கணும் சபை. 3 வருஷம் யாருக்கு ஊழியம் செய்கிறாரு? நம்ம நினைக்கிறோம் எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 3 வருஷம் அந்த 12 பேருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறார். தன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் அந்த 12 பேருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். சபை இந்த இடத்துல நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் போதிச்சு கொண்டிருக்கிறேன், போதிக்கிறேன், நான் பரிசுத்தவானான்னு கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு போதித்த நபர் பரிபூர்ணமான பரிசுத்தவான், பிதாவுடைய மடியிலிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு நபர். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரிலாம் இல்லை, பிதாவோட இருந்த ஒரு நபர் தான் என்ன பண்ணாரு, போதிச்சாரு. நல்லா கவனிங்க. போதிச்சு முடிச்சு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்து பானம் பண்ணிட்டு நேராக ஒருத்தன் போயிட்டு வந்தா என்ன பண்ணுறான், காட்டி கொடுக்குறான். அப்பத்தையும் ரசத்தையோட மேன்மையை உணராம என்ன பண்றான், யூதாஸ் இஸ்காரியோத் காட்டி. அது மட்டுமா, பேதுரு போறான். அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு என்னது ஒரு அக்கா சொல்லிட்டாங்க இவன் இயேசுவோட இருந்தவன். அக்கா சாமி சத்தியமா எனக்கு வேறு யாருன்னே தெரியாது. அவன் ஒரு அயோக்கிய பையன். யாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான் அவன் ஒரு அயோக்கிய. ஆனா 3 வருஷம் எப்படி இருந்தான், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக வருவேன், உங்களுக்காக என் ஜீவனை தருவேன். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம அப்படிதான் இருக்கிறோம், நம்ம நினைக்கிற சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். பேதுரு தண்ணி மேல நடந்தானா? நடந்தான். பேதுரு அற்புதங்களை செஞ்சானா? செஞ்சான். தேவனுடைய சமூகத்துல எலியாவும் மோசேவும் இறங்கும் போது பார்த்தானா? ஆண்டோடைய அப்பத்தோடைய மகிமையும் ரத்தத்தோட வேல்யூவும் பேதுருக்கு தெரிஞ்சுதா? தெரியுதா? எவ்வளோ சபைகள் முட்டாள்தனமாய் ஓடிக்கொண்டு இருக்குது. இதான் நான் சொல்ல வரேன். அடிக்கடி என் ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி ஆர்கியூ பண்ணுறதுக்கு காரணம் தான். இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம். பேதுரு கை வச்சு ஜெபம் பண்ணா என்ன நடக்குது? ஆனால் அப்பத்தோட மகிமையும் ரசத்தோட மகிமையும் என்ன பண்ணல பேதுருக்கு தெரியல. இன்னைக்கு இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிற நீங்க இந்த இடத்துல தவறுனீங்கன்னா there is no நித்திய ஜீவன். ஜபம் பண்ணி ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். we are growing. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியுமா? பேதுருக்கு தெரியலங்க. பேதுருக்கு என்ன பண்ணல? நீங்க சபை புரியணும். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளோட ஆவிக்குரிய ரீதியை எப்படி மெஷர் பண்ணணும்னா, என் வாழ்க்கை எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, என் குடும்பம் ஒழுங்காக இருக்குது, என் மனைவி ஒழுங்காக இருக்கிறா, என் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கிறா, ஃபைனான்ஷியலி வி ஆர் ஸ்டேபிள்ன்ற போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் என்ன பண்ணுவேன், என்னை யாராலும் அசைக்க முடியாது, தூக்கி குப்பையில் போடுங்க, ஆண்டவன் கூட இல்லை. ஏன்னா ஆண்டவர் யார் என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, யூதாஸ் இஸ்காரியோத் சும்மா 3rd லெவல் டிசைபிள். பேதுரு தண்ணி மேலே நடக்கிறான். நல்லா கவனிங்க, தண்ணி மேலே நடக்கிறான். அவன் விசுவாசம் எவ்வளோ பெருசு. விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம்? விசுவாசத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட், ஃபர்ஸ்ட் லெவல். கிறிஸ்துக்குள்ள என்ட்ரி ஆகிற முதல் படிக்கட்டு. நான் சொல்றது புரியுதா இருக்காச்சு? இல்லை கஷ்டமா இருக்கா நான் சொல்றது? விசுவாசம்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், ஆண்டவரை நம்புறதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். ஆனால் அது எதுவுமே நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேரம் என்ன பண்ணாது, கொண்டு போகாது. அதோட முதிர்ச்சிக்கு நாங்கள் என்ன பண்ணணும், கடந்து வரணும். பேதுரு ஆண்டவரை விசுவாசிச்சான், ஆண்டவரை நம்பினான். யார் வாய் திறந்து சொன்னா? நல்லா கவனிங்க. ஆண்டவரே உங்களுக்குள்ள ஜீவன் தரும். இவனுங்க தான் என்ன சொன்னானுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் தரும் வசனங்கள் இருக்கு, உண்மை விட்டு நாங்கள் யார்கிட்ட போவோம்? இப்படி சொன்னவங்க தான் என்ன பண்ணானுங்க, காட்டி கொடுக்குறானுங்க, குத்துறானுங்க. இதுலையும் பாருங்க, அவங்களோட இருதயம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, எலியாவை போல அக்கினி இறக்கி என்ன பண்ணுங்க, எல்லாரையும் சாவடிங்க ஆண்டவரே. உங்க பின்னாடி வர எங்களுக்கு என்ன தருவீங்க? இப்படிப்பட்ட இருதயத்தோட தான் சபைக்குள்ள அமர்ந்திருக்கணும். இது எதுவுமே உங்களை தேவன் இடத்துல கொண்டு போகாது. எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரம் 17வது வசனம். ஒன்பதாவது அதிகாரம் 17வது வசனம்.
மரண சாசனம் உறுதிப்படும். நல்லா கவனிங்க, மரணம் உண்டான பிறகுதான் மரண சாசனம் என்ன ஆகுமா? ஏசு கிறிஸ்து செத்தாதான் மரண சாசனம் என்ன பண்ணும்? புரியுதா இருக்காச்சு? ஏன் பேதுரு விழுந்தான்? ஏன் யூதாஸ் விழுந்தான்? ஏன் கூட இந்த சீசர்கள்லாம் சிதறி ஓடினாங்க? ஏன் அநேகர் ஆண்டவரை நம்பலைன்னா இந்த இடத்துல அழகா இருக்கு. தேவன் புதிய உடன்படிக்கையினால் உண்டு பண்ணின சாசனம் மரண சாசனம். தான் சிலுவையில் போய் உயிர்த்தெழுகிற வரைக்கும் என்ன நடக்காது? எதுவும் நடக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்பத்தையும் என்ன பண்ணார்? ரசத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு அவர் உயிர் தந்ததோட மேன்மையின் உச்சக்கட்டத்தை நீங்கள் புரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? எதுவுமே நடக்காது. பாஸ்டர் இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணால் நடக்குது. எஸ், நடக்கும். பாஸ்டர் என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், நடக்கும். ஆனால் தேவன் வைத்த பிரதான திட்டத்துக்குள்ள உங்களால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 51 53. ஆமா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாரு ஜீவ அப்பம்? ஆண்டவர் அந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எதை மென்ஷன் பண்றாருன்னா, பிசிக்கலான பாடியையும் பிசிக்கலான ரத்தத்தையும் சொல்ல, தன்னோட சரீரத்தை தான் அவர் என்ன சொல்றாரு? அப்பன்றாரு. படிங்கம்மா, நானே அந்த ஜீவ அப்பம், என்றென்றைக்கும். இன்னைக்கு இந்த காலையில நான் நிஜமா கேட்கிறேன், அவருடைய அப்பத்தின் ரகசியத்தை புரிஞ்சு கொள்றீங்களா? அவரோட அப்பத்தோட ரகசியத்தை நிஜமா புரிஞ்சு கொள்ளுகிறீங்களா? ஏதோ வசனத்தை படிப்போம், 5 அதிகாரத்தை படிப்போம், 10 அதிகாரத்தை படிப்போம்னா நம்ம நிச்சயமாய் தேவன் வைத்த பிரதான எல்லைக்குள்ள நம்மளால போக முடியாது. ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்கலாம், மேன்மைக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. படிங்கம்மா. தெளிவா சொல்லிட்டாரு, என் மாம்சமே என்றார். படிங்கம்மா. தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று. உங்களுக்குள்ள என்ன இல்ல? ஜீவன். அப்பத்தையும் ரசத்தையும் உங்களால பானம் பண்ண முடியும். புரியுதா? எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் யூ கேன். சில சபையில் எல்லா வாரமும் கொடுப்பாங்க. ஏன், நான் புதிதாக சபை கட்டினா, சபை கட்டிடம் கட்டப்பட்டுச்சுன்னா எல்லா வாரமும் கம்யூனியன் இருக்கும். ஆனால் தேவன் என் கர்த்தர் சொல்றாரு, இதை புரிஞ்சு கொள்ளலனா, படிங்கம்மா, நித்திய ஜீவன். அப்ப இது என்னன்னு புரியாம பானம் பண்றவங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. பேதுருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே நடக்கும். நான் சொல்றது இந்த காலையில புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ட்ராப்ல தான் எல்லாருமே பிசாசான உருவ வைக்கலாம். ஆண்டவர் சொன்ன கோரை யார் பிடிச்சான்னு கேட்டா பேதுரு பிடிச்சிட்டா. நல்லா கேறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மேல் வீட்டு அறையில பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும் போது எப்படி அத்தனை பேருக்கு ஆவின் கனிகள் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. எப்படி ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க? இந்த ரகசியத்தை தான் சொல்லி கொடுத்தார். இதை தான் வெளிப்படுத்தினார் பேதுரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் தான் பேசினார். இயேசு கிறிஸ்துவும் தான் உயிர் உள்ள காலம் ஃபுல்லாக இதை தான் போதிச்சார். ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை என்ன பண்ணுறோம்? ஃபேஸ் பண்ணுறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தை என்னவா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் வசனம் எல்லாம் பக்கமும் என்னதான்? ஷார்ப்பானது. அது ஏதோ மொக்கையான ஒரு வார்த்தையானது அல்ல. அது உங்களை பலப்படுத்துகிற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்களை அறுத்தி எறிகிற ஒரு வசனம். படிங்கம்மா. என்ன பண்ணுமா? ஆண்டவருடைய வார்த்தை எதை என்ன பண்ணுமா? இருதயத்தோட படிங்கம்மா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை. உன் வாழ்க்கையில பாவம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா உன்னோட நினைவுகள்ல இருந்து ஆரம்பிக்குது.
ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தா என்னது? விபச்சாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ நினைவில் கூட என்ன பண்ண மாட்ட, நினைக்க மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறாரு. இல்லை பாஸ்டர், எனக்கு சில நேரம் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்க்கும்போது எனக்கு தோணுது பாஸ்டர், இல்லை தப்பான எண்ணங்கள் வருது பாஸ்டர்னும் போது, ஆண்டவரே எனக்கு நவமான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீர், எனக்கு என்ன பண்ணும்? தாரும். பாஸ்டர், எனக்கு கோபம் வருது பாஸ்டர், என் சொந்தக்காரங்க பண்ணும் போது எனக்கு உள்ளே இருந்து அப்படியே வெளியே வருது பாஸ்டர், என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே நவமான இருதயத்தை தருவேன்னு சொன்னீர், என்ன பண்ணும்? தாரும். இன்னைக்கு அநேக பேரை நான் காயப்படுத்திடுறேன் பாஸ்டர், எனக்கு தெரியாமே. அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். நவமான இருதயத்தை தருவேன்னு சொன்னீர், என்ன பண்ணும்? தாரும். இன்னைக்கு அநேக நேரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை அறியாமே பிறர் என்ன பண்ணிடுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. சில பேர் காயப்பட்டாலும் சில பேர் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நிச்சயமாய் கேட்பண்றார். வசனம் அதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. இன்னைக்கு உன் இருதயம், புதிய ஏற்பாட்டில் இந்த புதிய உடன்படிக்கையை பானம் பண்ணுகிற நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உன் சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? சிந்தையில் பரிசுத்தமாக இருக்க முடியாது. சங்கீத புஸ்தகம் 139:23. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை. முதல்ல இருதயம் சொன்ன தாவீது முடிக்கும் போது என்ன சொல்றாரு? நீங்க நல்லா கவனிங்க. தாவீது எப்படிப்பட்டவனு கேட்டா, ஒரு விபச்சார பாவத்துல ஈடுபட்ட ஒரு மனுஷன். தன்னுடைய இச்சைக்காக ஒரு நபரை கொன்று போட்டவன். ஆனா அவன் எதுக்குள்ள இருக்கிறானா? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறான். யாரு? ஆண்டவரே என் இருதயத்தையும் என் சிந்தையும் என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ண, உண்மை மாத்திரம்தான் துதிப்பேன். என் சிந்தையில கூட தவறான எண்ணங்கள் என்ன பண்ணாது, எனக்கு வராது. ஆனா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பாஸ்டர் என்னால முடியல. நான் சொல்றேன், எல்லா பாவத்தையும் செய்த ஒரு நபர் தான் தாவீது. தாவீது தன் வாயை திறந்து சொல்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என் சிந்தையும் என் இருதயத்தையும் புடம்பட்டு பாரும். நான் என்ன பண்ணல, எந்த பாவமான செயலும் என் சிந்ததியிலும் என் இருதயத்திலும் நான் என்ன பண்ணல, வைக்கல. நான் உமக்கென்று பரிசுத்தமா என்ன பண்றேன், வாழ்றேன்னு. ஆனா இன்னைக்கு சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கிற நாம், நம்மளோட சிந்தையிலையும் நம்ம இருதயத்திலையும் கசப்பு, வேதனை. இன்னைக்கு சில பேரை மன்னிக்க முடியல. நம்மளால என்ன பண்ண முடியல? அவங்களோட பாவத்தை பெருசா பேசுறோம், அவங்களோட காயங்களை பெருசா பேசுறோம். அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் அவங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். சில நேரம் எனக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன், சில நேரம் எனக்குள்ள பயங்கரமா கோவம் வரும். இந்த வேதத்தை படிக்கும் போது ஆண்டு என்னோட பேசின காரியம் தான் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனால் ஆக்ஷனில் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் செயல்பாட்டில் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன். அதனால் நான் நினச்சிக்கிட்டேன் அநேக நேரம் நான் ஒழுங்காக இருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் சிந்தையில் நீ நினச்சிட்ட அதை முதலாவது என்ன பண்ணு, எடுத்து போடு. உன் சிந்தையில் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப அநேக இடங்களில் என்னை இழிவுபடுத்துகிற சூழ்நிலை நான் தள்ளப்படும் போது நான் சிரிப்பேன். ஆனால் உள்ளே எனக்கு வலிக்கும். என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வலிக்க கூடாதுப்பா. நீ யாரு? என்னோட பிள்ளை. சிலுவையில் என்னை நாராக கிழிச்சாங்க. பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னவன் நான். என்னோட பிள்ளை நீ எப்படி இருக்கணும்? நம்ம இருதயத்தில் வரக்கூடாதுங்க. இந்த காலை வேளையில் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீங்கள் கையில் ஏந்தும் போது, அப்பா எனக்கு நவமான இருதயத்தை தாரும். இது வரைக்கும் அநேகருக்கு என்னை கனம் பண்ணலை, அதனால நான் உங்களை கனம் பண்ணல நீங்கள் நினச்சி ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா, ஆனருது உன் தகப்பன் தாயை கனம் பண்ணு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதை பண்ணாமல் நிச்சயமாக பரலோகம் சத்தியமாக வர முடியாது. நான் எழுதி தரேன் உங்களுக்கு, ஆண்டோட சத்தியம் அதில் இருக்கு. இவங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க, நீ அவங்கள நேசிக்கிறேன்னா அது தகப்பனுடைய அன்பு இல்லையே. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அப்படி நேசிக்கலையே. நம்ம ஒன்றுமே பண்ணாத போது தான் நமக்காக இறங்கி வந்தார். அவரை போல நம்மளை இருக்க சொன்ன நம்ம இல்லை, மை டேடி இஸ் நாட் பர்ஃபெக்ட், மை மதர் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் வாயில் வருது? அப்பான்னு வாயை திறந்து கூப்பிட முடியாதவன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் சொல்றது இந்த காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு நபர் பரத்தில் இருக்கிற தகப்பன் அப்பான்னு நீ என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. உன் அம்மான்னு நீ கூப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறனா, பரத்தில் இருக்கிற தகப்பனை நீ அம்மான்னு என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது.
உனக்கும் அவருக்கும் என்ன இல்லை, சம்மந்தமும் இல்லை. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிற நீ அவருக்கு தகுதியான ஒரு நபர் இல்லை. எத்தனை பேர் வேணாலும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இந்த காலை வெளியில் சொல்கிற அநேக சபையில் என்ன பண்ணிடலாம், பார்ட்டேக் பண்ணிடலாம், அதில் பங்கு பெற்றுடலாம். ஆனால் அவருடைய பந்தியில் நிச்சயமாய் பங்கு பெற முடியாது. ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாண விருந்தை உண்டு பண்ணுவார். அதில் அழைக்கப்பட்டவர்கள் யார்? பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் இங்கே இருக்கிற சபையில் உட்கார்ந்து இருக்கிற 150 பேர் 200 பேர் 1000 பேருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்க. நான் சொல்கிறேன், ஏன் அதை போதிக்கிற ஊழியக்காரனு கூட கிடைப்பது கடினம். ஏன்னா இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராய்ச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம அற்பமாக ஃபர்ஸ்ட் நான் கோவப்பட்டேன், ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வருது. இது எதுவுமே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இல்லை. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தனைனா தான் மரணம். இந்த காலை வேளையில் உன் மாம்ச சிந்தைகள் எல்லாம் உன்னை எதுக்கு நேராக கொண்டு போனா மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களை ஒப்பு கொடுக்கணும்னா தயவு செய்து ஒப்பு கொடுத்துருங்க. சபையில் ஒப்பு கொடுக்க சொல்ல, தனிப்பட்ட அறையில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல இருதயத்தை தாரும், புதிதான இருதயத்தை. நவமான இருதயம்னா புதிதான இருதயம். புதிதான இருதயம்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு துணியை தோச்சி புதுசாக்கிறதுக்கும் ஒரு துணி புதுசாக இருக்கிறதுக்கும் என்னது வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் உன் இருதயம் எப்படி இருக்கணும்னு கேட்குறாருன்னா புதுசாக இருக்கணும். அதை கழுவுன இருதயமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு முறையும் ஒன்று இருதயம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், புதுசாக இருக்கணும், நியூவாக இருக்கணும். படிங்கம்மா. ஆவியோட சிந்தனை மட்டும்தான் ஜீவனையும். பேதுருக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, இன்னும் என்னால் முடியலையே, ஆண்டவர் நான் மறுதளிக்கிறேனே. ஆண்டவர் வந்து அழகாக ஒரு வார்த்தை கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? புரியுதா இருக்காச்சு? பேதுருவே என்னை விசுவாசிக்கிறையா? என்ன பண்ணல, கேட்கல. விசுவாசிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவ மகிமையை காண்பீங்க. ஆனால் ஆண்டவரை நேசிச்சா மாத்திரம்தான் என்ன பண்ணுவீங்க? நித்திய ஜீவனுக்குள்ள வருவீங்க. பேதுருக்கிட்ட சொல்கிறார், முதலாவது என்ன பண்ணு, குணப்படு. இதெல்லாம் யாருக்கு சொன்னான்னு யோசிக்கிறீங்க? வேதத்தை புரட்டி போட்டு பிரசங்கம் பண்ண நபர்கிட்ட பண்ணுற காரியம். இன்னைக்கு சபையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம், தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியம் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே இல்லாமல் பரலோகம் போகலான்னு மட்டும் தயவு செய்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலை வேளையில் அவரோட வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா நம்ம எல்லாரும் விலையேற பெற்றோம். இந்த வார்த்தை என்னை தேடி வரும்போது ஆஸ் ஏ பாஸ்டர் ஐ ஃபீல், ஆண்டவரே எனக்கு நீ இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி. நான் என் வாயிலேருந்து முதல்ல வந்த வார்த்தை தான் எனக்கு நன்றி. எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே, நான் மாறணும், எனக்கு இருதயத்தை தரேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். குணப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் சொல்லி கொண்டிருந்த நபர் என் வாழ்க்கையில் புதிதான இருதயத்தை தாரும். ஏன்னா குணப்பட்ட இருதயம் வேறு, ஆனால் புதிதான இருதயம் வேறு. என்னோட ஜபம் ஃபுல்லாக இப்போ இப்படி தான் இருக்குது. படிங்கம்மா 7வது வசனம். என்ன பகை? மாமிச சிந்தை யாருக்கு பகையா? இப்படிப்பட்ட சிந்தைகள் உனக்குள்ள வரும்னா உன்னை எதிர்க்கிறது தேவனாகிய கர்த்தர்ன்றதை மறந்துடாதீங்க. ஒருத்தவங்க மேல கோபம் வருது, ஒருத்தவங்களை நீங்க காயப்படுத்துறீங்க, ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறீங்க, இல்லை ஒருத்தவங்களை தள்ளுறீங்க, இல்லை ஒருத்தவங்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க, இல்லை ஒருத்தவருக்கு நீங்க கணத்தை கொடுக்காம அப்பான்னு கூப்பிடாம இல்லை அம்மானு கூப்பிடாம நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சில மாய்மலமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பகையாளியாய் நிற்பது யாரு? கர்த்தர். இன்னைக்கு இந்த பூமியிலேயே அதுவும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் யாரை பகைப்பாங்க தெரியுமா? அழைத்த தேவனை பகைப்பாங்க. ஏன் எல்லாமே ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஏன் குடும்பத்துக்குள்ள ஏன் இந்த வலிகள் இருந்துகிட்டே இருக்கு? உன்னோட பகையை யாரு கூட? கர்த்தர் கூட. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 10. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 10 படிங்கம்மா. நல்லா கவனிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்லா கவனிங்க, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண் என்ன பண்ணலையா? காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. இது எல்லாமே யாருக்குன்னா மனுஷனுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க.
நமக்கோ யாருக்கு? அவைகளை தமது யாருக்கு? ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு சத்திய வசனத்தை தன்னுடைய ஆவியின் மூலமாய் அனுதினமும் உங்களுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறா. அதை நீங்க காதால கேட்டு இப்படி தூக்கி குப்பையில போடுறதும் எடுத்து இருதயத்துக்குள்ள கிறுக்கி வைப்பதும் உங்ககிட்ட தான் என்ன பண்ணுது இருக்கு. இன்னைக்கு அநேக பேர் ஒரு பாட்டு இருக்குது, கண்கள் காணவில்லை செவிகள் கேட்கவில்லை பாட்டு. ஆனா அதுக்கு அடுத்த வசனமே என்ன சொல்லுது? தன்னோட பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரா? அதை தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்தினார். கடைசியாக 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 30 31. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தப்பா இது கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று அறியாம அது எங்க இருக்கு? இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். படிங்கம்மா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னைத்தானே. இன்னைக்கு சபை எந்த இடத்துல இருக்குன்னா தன்னைத்தானே நிதானித்து அறிகிற இடத்துல தான் எங்கே வந்து நிற்கிறோம். அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நான் பாவி, இந்த வாரம் முழுவதும் இல்லை இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பண்ணல, ஒழுங்கா வாரல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முன்னாடி வசனம் வாசிக்கணும். 27 படிங்கம்மா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும், நல்லா கவனிங்க, அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து என்னவா இருக்கிறான்? முதலாவது அவருடைய சரீரம்னா என்ன, அவருடைய ரத்தம்னா என்னன்னு நமக்கு என்ன பண்ணணும்? புரியணும். அது புரியாம தன்னைத்தானே நிதானிக்கிறது என்னது? புரியுதா? கட்டளைகள் ஆண்டவருடைய எண்ணம் என்னானே தெரியாம நம்மள நாமே நம்ம என்ன பண்றோம்? நிதானிச்சுக்கிறோம். இது மட்டும் நம்ம பண்ணது தப்பு, இதெல்லாம் என்ன இல்லை தப்பு இல்லை. நம்ம இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். சிலதெல்லாம் மிஸ்டேக்லேயே வராததுக்கான காரணம் என்னன்னா அவருடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணல, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணல, உணரவில்லை. இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்தான், குணப்படுகிற இருதயம் அல்ல, புதிதான ஒரு இருதயம், நவமான இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் சபைக்கு இருக்கணும்னு விரும்புகிறார். தான் வாசம் செய்கிற சபைக்கு என்ன இருக்கணும்? நவமான, உன் செயலில் கூட உன் கண் பார்வையில் கூட பிறர் என்ன பண்ணக்கூடாது, காயப்படக்கூடாது. நான் இந்த வார்த்தை உங்களை தேடி வந்ததுன்னா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கானது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த சபையில் வெறும் அற்பமாய் நான் சம்திங் இஸ் டேக் வெரி ஸ்பெஷல். நான் இதை எடுக்கும் போது சம்திங் பீப்புள் வில் பி தேர்னு நான் நினச்சி எடுத்தேன். ஆனால் அவங்க யாருமே இல்லை. நான் ஒரு வாட்டி அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வாட்டி இப்படி இது இவர்களுக்கு ஆனதை ஒரு நினச்சி நான் எடுக்கும் போது அவர்கள் சபையில் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வாட்டியும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? இங்கே இருக்கிறவர்களுக்கு தான். எது இங்கே இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் புதிதாக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். தயவு செய்து உங்கள் இருதயத்தில் சொல்லாதீங்க, பாஸ்டர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பாவம் பண்ணுறான், நானும் என்ன பண்ணுவேன், பாவம் பண்ணுவேன். என் சிந்தையில் எனக்கு கோபம் வருது, கோபமான வார்த்தைகள் வருது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு இடம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதலாவது தேவனாகிய கர்த்தர் என்ன நவமான இருதயம், அந்த வசனம் இருந்த எடுங்க டக்குன்னு. எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 27. இல்லைல்லம்மா, எசேக்கியேல் 36 26 27. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் முதல்ல தன்னுடைய சீசர்களுக்கு புதிய உடன்படிக்கையில் பண்ணும்போது முதல் காரியம் என்ன தெரியுமா சொன்னாரு? நவமான இருதயத்தை தருவேன். படிங்கம்மா. உங்க உள்ளத்துல இப்ப ஆவி வந்து என்னது? செகண்ட். ஆவி என்னது? செகண்ட். மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 10 நாளா எல்லாரும் விண்ணப்பம் ஜெபம் பண்றாங்க. மேல் வீட்டு அறையில சேர்ந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தவான் அப்படி பேசல.
நவமான இருதயத்தை எங்களுக்கு தாரும் 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 என்ன பண்ணுறாங்க, மன்றாடுறாங்க. உணர்வுள்ள ஒரு இருதயத்துக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. போராடும் போது எல்லாருமே என்ன பட்டாங்க, ஒருமுகப்பட்டாங்க. என்ன பட்டாங்க, ஒருமுகம்னா என்ன தெரியுமா, எல்லாருமே என்ன தெரியுமா கேட்டாங்க, எனக்கு இந்த நவமான இருதயம் என்ன தெரியுமா, பிறரை புரிந்து கொள்ளுகிற இருதயம், பிறரை நேசிக்கிற இருதயம், பிறர் மேல அன்பு செலுத்துகிற இருதயம். இப்போ பேதுரு எழுந்திருக்கிறார், நவமான இருதயம் தாரும்ன்ற அந்த ப்ரேயர் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே பேதுரு ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாரு, ஜபத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லார் மேலே என்ன இறங்குது, பரிசுத்த ஆவி. முதல்ல ஆண்டவர் என்ன தருவாரு, இன்னைக்கு சபை நன்றாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நவமான இருதயம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் நீங்கள் நினச்சாலே we are wrong. சபைகள் ராங், புரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க, சில பிசாசு நல்லா அந்நிய பாஷையில் நல்லா ஜெபம், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், ஒன்றுமே இல்லை. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம். நல்லா பேசிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் கெட்ட கெட்ட வார்த்தையில் என்ன பண்ணும், அதுக்குள்ள இருக்க தின்னாவி. இன்னைக்கு நான் முதல்ல கொஞ்ச நேரம் இந்த கால் நான் ஃப்ராங்காக சொல்லுது, மெசேஜ் எடுக்கும் போது கொஞ்ச நேரம் நான் 1 ஸ்டெப் பேக் வச்சு கொஞ்ச நாள் அந்நிய பாஷை பேசுகிறத நிறுத்திட்டு நவமான இருதயத்துக்காக நான் என்ன பண்ணணும், ஃப்ராங்காக சொல்கிறேன். நானே அதை யோசித்தேன். ஏன்னா எனக்குள்ளேயே இன்னும் மாற வேண்டியதெல்லாம் இருக்குது. நான் பேசுகிறது அந்நிய பாஷை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இங்கே பாஸ்ட்டாக நீங்கள் என்னை எப்படியாலும் நினச்சிக்கலாம். நான் என் இருதயத்தில் நினச்சது ரியலாக நான் அந்நிய பாஷை தான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன், ஏன்னா எனக்கும் வருது, என் மனைவி மேலே என்ன வருது, வருது. ஆண்டவராக சொன்னார், நவமான இருதயத்தை நான் முதல்ல என்ன பண்ணுவேன், தருவேன். அதுக்கப்புறம் தான் என் ஆவி உன்னால் என்ன பண்ண முடியும், பெற முடியும். இன்னைக்கு இந்த கல்ச்சர் நல்லா சுற்றி பாருங்கள், சபை ஃபுல்லாக லபோதீபோன்னு we are shouting like anything. அது அநேகர் கிண்டல் பண்ணாலும் ஏன் அது கிண்டலுக்குரியதாக ஆகுது தெரியுமா, இது எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வார்த்தை பேசுகிறோம், இது பரிசுத்த ஆவியா, இது பரிசுத்த ஆவியா? யோசிச்சு பாருங்க. பிசாசு எந்த அளவுக்கு சபைகளை அழித்திட்டான், எந்த அளவுக்கு நம்மளே நம்ப வைக்கிறான். நீ பரிசுத்த ஆவியை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவன் அவனோட நாவிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தத்துக்குரியதாம் ஜீவனுக்குரியதாம் மாற்றம்தான். இந்த காலையில் சபை நான் நிற்க சொல்கிறேன், இன்னைக்கு ரியலாக உங்கள் வாழ்க்கையில் கோவங்கள், கசப்புகள், வெறிச்சல்கள் இருக்குன்னா நவமான இருதயத்தில் நம்ம இல்லை. அதற்காய் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அதை தந்து முடித்த உடனே உங்கள் மேலே என்னத்தை வைப்பார், பரிசுத்த ஆவியை தருவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இஸ் டிஃப்ரெண்ட், ஆண்டவர் தொடுறது டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். இல்லை பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணும் போது என்னை தொட்டார், அது தொடுறது அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம் வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, போட்டு குழம்பிக்காதீங்க. ஆண்டவர் ஒருத்தனை தொடுகிற அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிற அனுபவம் வேறு. ஏன்னா அந்த அனுபவம் உனக்குள்ளே இருக்கும்போது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய செயல்பாட்டு எல்லாம் யாரை போல இருக்கும்னா கிறிஸ்துவ போல இருக்கும். ஏன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணுறான், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? இன்னைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என்கிட்ட அது என்ன பண்ணல, இல்லை எனக்கு நவமான இருதயத்தை தான். நான் ஓப்பனாக சொல்லி எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை, நான் பாஸ்டாக அங்கே இருந்தாலும் எனக்கு எந்த அசிங்கமும், நவமான இருதயம் எனக்கு என்ன பண்ணல. இல்லை என் மனைவி கிட்ட உட்கார வச்சு முதல்ல பேசின காரியம், we need to pray for good heart. புதிதான இருதயத்தை எனக்கு தாருன்றதை விட புதிதான இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணும்பா, அதிகமாக கேட்கணும். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணோம், எவ்வளோ 100 ஆத்துமா இருக்குதுன்றான். ஆண்டவருக்கு என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. பரலோக ராஜ்யம் உள்ளே போகும்போது நவமான இருதயம் தான் மட்டும்தான் என்ன பண்ணுவார், உள்ளே விடுவார். இன்னைக்கு அநேக மாய்மலமான விஷயங்களுக்குள்ள சிக்கி தவிக்காதீங்க. பரிசுத்த ஆவியை உண்மையாய் பெற்றுக்கொள்கிற மெய்யான அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, கடந்து வருங்க. இருங்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில் அப்பா நவமான இருதயத்தை அப்பா இந்த காலை வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்பா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் வந்த நாங்கள் எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொள்ளாதபடி அப்பா பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து போக, நவமான இருதயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா எங்கள் சிந்தையில் கூட அப்பா எந்த பாவமான செயல்களையும் நாங்கள் செய்யாதபடிக்கு அப்பா எங்களை அறியாமையினால் பிறரை காயப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே நாங்கள் போகாதபடிக்கு அப்பா வார்த்தை
வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, அனுதினமும் வார்த்தையை முன்னிறுத்த, அப்பா என் வீடுகளில் நான் பண்ணுகிற ஜபங்களில் வார்த்தை இருக்கணும் ஆண்டவரே. இந்த வேதம் திறக்காத ஜபங்கள், அப்பா இந்த வேதத்தை திறந்து படிக்காத ஆண்டவரே எந்த மேன்மையான ஆராதனையும் எங்கள் வாழ்க்கையில் வேணாம் ஆண்டவரே. அனுதினமும் இந்த வேதத்தை உட்கொள்ளுகிற மெய்யான அனுபவத்திற்குள்ள, ஜீவனுக்குள்ள நாங்கள் கடந்து வர, அப்பா என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி, என் சந்ததிகள் யாவும் ஆண்டவரே அப்பா இந்த வசனத்திற்குள்ளாய் பிழைப்புட்டு அப்பா கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இங்க வந்திருக்கிற யாவர் மேலேயும் அப்பா உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுங்க அப்பா. அதற்கு முதலாவது அப்பா எங்களுடைய இருதயத்தை அப்பா நீர் நவமான இருதயமாய் நீர் மாற்றி தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில என் தகப்பனுடைய இருதயத்தை போல என் இருதயம் மாறணும்ப்பா. உண்மை போல எங்களுடைய இருதயம் மாறணும் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. சங்கீதக்காரன் தாவீது தன் சிந்தையில கூட பாவம் செய்கிறேன் என்கிற உன்னதமான இடத்திற்கு அப்பா அந்த மகன் கடந்து வந்தது போல அப்பா நாங்களும் எங்களுடைய சிந்தையில எந்த பாவங்களையும் செய்யாத அளவுக்கு நாங்கள் கடந்து வர அப்பா நாங்கள் காலங்களில் உறங்கும் போது கூட எங்கள் சொப்பனங்கள் அப்பா பரிசுத்தமானதா இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வேலைப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் இருக்கிறவங்க இருந்து